Hello Malbus and Cool Please, welcome back to another video. நாங்கள் எஸ்ஆர் சந்தோஷ் aka Alpha தமிழன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான சொல்யூஷனை தான் நான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் இந்த ஒரு சுச்சுவேஷனில் லாக் ஆகிருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் வெர்ஜினாக இருக்கீங்க, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வெர்ஜினாக இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும். முதல்ல இந்த வீடியோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய குடும்பத்தோட மானம் மரியாதை இது எல்லாமே நம்மளுடைய பெண்கள் கிட்ட தான் சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பையனை நம்பாமல் தே won't allow him. ஓகேவா, இதுதான் சிம்பிள். ஒரு செக்ஸாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, அந்த பையன் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் they won't allow him, they can't touch him. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை நம்பாமல் நீங்கள் ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது, கையை கூட உங்களால் பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கல்ச்சர் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய மானம் மரியாதை எல்லாமே இந்த பெண்கள் மேலே தான் திணிச்சிருக்கப்பட்டிருக்கனால, ஒரு பெண் கற்பை இழந்துட்டா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய தப்பாக பேசப்படுது, அது இதுன்னு பேசப்படுது. பட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்தா, நான் ஒரு பையனை நம்பினேன், அவனை லவ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிச்சுவேஷன் பிடிக்கல, லைக் அவனுக்கு எனக்கும் செட் ஆகலை. ஸோ அதனால நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இது நான் பண்ணுறது, இதில் என்கிட்ட என்ன இருக்குது, என்னால் அவன் கூட கண்டினியூ பண்ண முடியல, பட் நான் அவனை கல்யாணம் பண்ணணும், அவன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இங்கே நீங்கள் இந்த டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். பட் இந்த விஷயத்த நீங்கள் ஆண்களாகிய இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வெளியவும் பாதி நேரத்தில் தெரிய போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் பண்ணாலும் பெரிய குத்தமாக பேசப்பட போகிறதும் கிடையாது. ஸோ நம்ம சீட்டிங்கிற சென்ஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா அது ரொம்பவே தப்பு. பட் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஸோ ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது தப்பில்லைன்ற மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரியும். ஸோ அவங்க ஒரு நம்பிக்கையினால தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ அது ஃப்யூச்சரில் பிரேக்கப் ஆகிறதுனால தான் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இப்போ என்டர் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கோங்க, மறந்துடுங்க, அவ்வளோதான். அக்செப்ட் இட் அண்ட் ஃபர்கெட் இட். எஸ். ஸோ இது நீங்கள் என்ன ப்ரோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேசிக் என்னென்னா, நீ பாஸ்ட்டில் என்ன வேணால் தப்பு பண்ணிடு, எப்பேற்பட்ட தப்பு வேணால் பண்ணிவிடு, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பட் நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் பி ஜென்யூன் டு மீ, என்கிட்ட போய் சொல்லாது, என்கிட்ட ஓப்பனாரு, இவ்வளோதான் விஷயம். நீங்கள் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஓவராக மைண்டுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த லெவல் எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்கீங்க, நீங்கள் இந்த சொசைட்டியில் எவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இந்த சிச்சுவேஷன் ஒன்று நடக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பொண்ணு இப்போது என் கூட ஜென்யூனாக தான் இருக்கா, என் மேலே ட்ரூவாக இருக்கா, என் மேலே ரொம்ப அன்பு காட்டுறா, ஸோ இதுதான் என்னோட லைஃப், இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இதை கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி டேக் இட் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கப். எஸ். ஸோ ஏன் பிரேக்கப் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில ஆண்களோட மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டபனாக இருக்கும். ஓகே, இதுதான் இப்படி, அதுதான் அப்படி, இந்த பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மைண்டை ஸ்டபனாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்களுடைய மைண்டுக்கு வரப்போகுது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரிய வரும்போது என்ன ஆகுனா, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஆரம்பத்திலேயே பிரேக்கப் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அட்வைசபிள். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இது உங்கள் மைண்டில் உட்காந்துருச்சு, அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் அதை திரும்ப 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 கிளப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சண்டை வரும்போதும் சரி, ஒரு விஷயம் பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த லவ்வாக இருக்காது. அவங்க பண்ண தப்பு தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, அவங்க என்ன பண்ணாலுமே சரி, அவங்க சந்தோஷமாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாலுமே உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபுமே சரி, அந்த பொண்ணுடைய லைஃபுமே சரி, ரெண்டுமே நரகமாயிடும், உங்கள் ரெண்டு பேர் லைஃப்மே வீணாக போயிடும். இதுதான் இதுக்கு பேசிக். ஸோ இது அதனால் நீங்கள் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணை தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிவிடுங்க. எஸ். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனைவி கிடைப்பாங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஒன்று அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதில் ரெண்டுமே பண்ண முடியாமல் நடுவில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபும் நரகம், அவங்க லைஃபும் நரகம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், டு ஆல் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்.
இந்த வயசில் உங்களுடைய ஏர்ஜஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இல்லை, டெஃபினெட்லி இட் வில் பி தேர். பட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போது திஸ் ஹக்ஸ், கிசஸ் அண்ட் இது எல்லாமே வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? பட் செக்ஸ்ன்றது வந்து ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். யூ ஷுட் நாட் கெட் டு இட் அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ். பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் ஒன்று இருக்குது தெரியுமா, அது எல்லாமே உங்களுடைய ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ண போகிறது. இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ், இன்னைக்கு எடுக்கக்கூடிய நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் திரும்பி பாருங்களேன். அன்றைக்கி அப்படி பண்ணால் அதோட ரிசல்ட் இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விஷயம் தான் நாளைக்கு மரமாக வளர போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருங்க. டோன்ட் லூஸ் யுவர் கண்ட்ரோல். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக போகும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. That's all. So that's it for today's video. அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வரட்டா?